கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெறைய பேரு பரலோகம் போறா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமா இருக்காதுங்க. பரலோகம் எப்படிங்க போறா இருக்கும்? யோசித்து பாருங்க. அது பேரே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. பரலோகம்னாலே பெரிய சந்தோஷமான ஒரு நிறைஞ்ச இடம் தான் பரலோகம். நம்ம ஒரு மீட்டிங் போறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த மீட்டிங்கில புது பாடல்லாம் பாடும்போது, பாடல்லாம் இப்போலாம் நெறைய அ நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள் பாட்டு எழுதுறதுலாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி, நாமளும் கத்துக்கிற மாதிரி, நாமளும் கூட சேர்ந்து உற்சாகமா பாடுறோம் இல்லையா? ஸோ பரலோகத்தில அ புதிய பாடல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். புதிய பாடலை பாடி ஆண்டவரை நாம் அங்கே என்ன செய்வோம்? துதிப்போம். ஒரு மீட்டிங்கிலே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் நண்பர் விசேஷ மீட்டிங் போனேன்னு வச்சுக்கங்களேன். கை கோர்த்து ஜெபிக்க சொல்றது, பாட்டு பாடி, மெசேஜ் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஒரு நாளே இன்னொரு நாள் இருந்தா நல்லா இருக்குமே! அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ பரலோகத்தில எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்களேன்! எல்லா பரிசுத்தவான்களும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறது மிகவும் அருமையானது. அது மட்டும் இல்ல, நீங்க அங்க போர் அடிக்கணும்னு நினைக்கவே தேவையில்ல. அங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாமா. சந்தோஷமா இருக்கலான்னா, அப்ப எவ்வளோ நிறைஞ்ச சந்தோஷம் இருந்தா, நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, 6 நாள் உருவாக்கிய இந்த உலகமே இவ்வளோ அழகா இருக்குதுன்னா, இன்று வரை நமக்காக உருவாக்கி கொண்டு இருக்கிற பரலோகம் எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு பாருங்க. நமக்கு அங்க இளைப்பாறுதல் இருக்குமாம். கஷ்டப்பட மாட்டோம். துக்கப்பட மாட்டோம். அந்த இளைப்பாறுதல், நிம்மதி. அப்பா! கடன்காரன் வருவான், இவன் வருவான், இவனுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு ஃபீஸ கட்டணும், பிள்ளைங்க அப்படின்னு எந்த ஒரு இது இல்லாம ஒரு இளைப்பாறுதல். அத யோசித்து பாருங்க. அப்புறம் அ ஆண்டவரை துதித்துக்கொண்டே, பாடிக்கொண்டே ஆராதிக்கிறது மாத்திரம் இல்ல, மற்ற காரியங்களும் இருக்கு. ம் பரலோகத்தில அநேக வாசஸ்தலம் இருக்குமாம். நம்ம அது எண்ணிக்கை கூட இல்ல. அதனால தான் அநேக வாசஸ்தலம் இருக்கு. நம்ம எந்த வாசஸ்தலத்தில இருப்போம்னு தெரியாது. மற்ற வாசஸ்தலத்துக்கு நாம போயும் வரலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில அன்பு மட்டும் தான் இருக்கும். போட்டி, பொறாமை, சண்டை, பிரச்சனை, வியாதி, வறுமை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால அங்க அந்த அந்த பிரச்சனை இல்லாதனால நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அநேக நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதெல்லாம் அவங்களலாம் பார்க்கணுன்னு ஆசையா இருக்கும்ல. ஆபிரகாம், யாக்கோபு, அந்த இயேசுடைய சீசர்கள், டாடி, பிதா, குமாரன் எவ்வளோ ஜாலியா இருக்கும் பாருங்க. அதனால அது போர் அடிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போமா. நீ பெரியவனா, நான் பெரியவனா, அங்க ஒரு போட்டி, பொறாமை எதுவுமே இருக்காது. அதனால நீங்க இத குறிச்சு ரொம்ப சிந்திக்காம, ரொம்ப சந்தோஷமா இருப்போம். வேதத்த ஆதாரமே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களே படிச்சு பார்க்குறீங்களா? வெளிப்படுத்தல் 5:10, பிறகு லூக்கா 23:43, அப்புறம் 1 கொரிந்தியர் 13:22, யோவான் 14:3, மத்தேயு 8:11, வெளிப்படுத்தல் 22:4-5, லூக்கா 19:17, லூக்கா 22:30, வெளிப்படுத்தல் 14:13 இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? தேங்க் யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.